we have started Bagur Premier League. ஒரு 4 டீமோட 3 டீமோட அப்படியே சின்னதாக ஆரம்பிச்சுது. லீக்ன்றதை விளாடணும். அதுக்கப்புறம் அது பாகூரில் ஒரு லீகாக மாறிச்சு. அப்போ வந்து 8 டீம் ஆச்சு, 10 டீம் ஆச்சு. இன்னைக்கு we are 21 டீம்ஸ். ஸோ அதுவே வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ஏன்னா எந்த ஒரு ஊர்லேயுமே அதுக்கப்புறம் இவங்க மணப்பட் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் தே ஹாவ் ஆல்மோஸ்ட் 20 டீம்ஸ் இன் 1 இயர்ஸ். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீம் எல்லாத்தையும் கேதர் பண்ணிங்கன்னா வந்து இன்னைக்கு பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே அகாமடேட் பண்ண முடியாதனால பேரலி தே ஹேவ் செட் அ பிளாட்ஃபார்ம். அந்த சைடில் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ஸோ நம்ம இன்னைக்கு 21 டீமோட இருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு யோசித்த விஷயந்தான் வந்து நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போகணும் அப்படின்ட்டு பண்ணும்போது தான் நான் வித் த ஹெல்ப் ஆஃப் என்னுடைய டீம் ஈவன் கனகராஜ், அன்பரசன், ராஜ்கவி, சர்பஸ்ரீ, இளங்கோ, இவங்க இந்த மாதிரி ஒரு சிலர் யோசிக்கும் பொழுது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா பாகூர் ப்ரீமியர் லீக் அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம அப்ரோச் பண்ணோம். ஃபஸ்ட்டு அது வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க எல்லாருமே. சரி வேணான்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அதை செய்து காட்டினா தான் அந்த ஒரு விஷயம் தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். வி ஹவ் ஸ்டார்டட் பாகூர் ப்ரீமியர் லீக் ஃபர்ஸ்ட் சீசன். அதுலேருந்து நம்ம க்ரோ ஆகி செகண்ட் சீசன், தேர்ட் சீசன். இப்போ இந்த தேர்ட் சீசன் வந்துட்டோம். 3 சீசன் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இதுக்கு அடுத்து எந்த லெவல் நம்ம போக போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஐ ஹேட் ஐடியா. அந்த ஐடியாவை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். So this is a big event we are going to organize. The BPL presents Pondicherry Rural Premier League, PRPL 2025. இது பார்த்தீங்கன்னா பாகூர் பிரீமியர் லீக் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே பங்கேற்கிறோம். இதை தவிர்த்து வெளி பிளேயர்ஸ் யாரும் கிடையாது. We have just added some people who are there from the beginning. அவங்கள மட்டும் நம்ம ஒரு 8 members ஆட் பண்ணியிருக்கோம். That's all. But here purely for Pondicherry players. ஏன்னா அப்படி ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு இருக்குதான்னு கேட்டால் எங்கேயுமே பாண்டிச்சேரியில் நடக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ பெரிய அசோசியேஷன் ஆகட்டும், எங்கே ஆகட்டும், பாண்டிச்சேரி பர்த் பிளேயருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் யாருமே கொடுக்கல. இது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம அதை கொடுக்கணும், அவங்க ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆல் ஓவர் த பாண்டிச்சேரி பிளேயர்ஸ் கேன் ரிஜிஸ்டர். அவங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணலாம். பாண்டிச்சேரியில் பிறந்தவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் 20 இயர்ஸ் இருக்கிறவங்க இருக்கலாம். மைட் பி தே அவங்களுடைய பர்த் வந்து வெளியில் இருக்கலாம், அதாவது தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம். அவங்க மேரேஜ் பண்ண ரீசன்னால் அவங்க அங்கே பர்த் கொடுத்துருக்கலாம். பட் என்னன்னா ஒரு 20 இயர்ஸாக இங்கே தான் சின்ன பள்ளியில் இருந்திருப்பாங்க. அவங்களும் நம்ம கன்சிடர் பண்ணலான்னு பேசியிருக்கோம். ஸோ இந்த பிஆர்பிஎல் ஈவெண்ட் பெரிய ஈவெண்ட்டாக அமைய போது பாண்டிச்சேரியில் அங்கே இருக்கக்கூடிய பர்த் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக அமையும். அது நம்மளுடைய பிபிஎல் ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்றதுல கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன். மைட் பி ப்ராபப்ளி இதில் வந்து மே மந்தில் அந்த ஹாலிடேஸ் டைமில் இது ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. இதுக்காக பெரிய டீம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் பாண்டிச்சேரியிலேருந்து பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாருமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே அவங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமுதன் பிரதர் சொன்ன மாதிரி நம்ம நேஷனல் வைட் போகிறதுக்கான இன்னொரு பிளாட்ஃபார்ம் we are going to step into the PRPL 2025. ஸோ அதை நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.